எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்போது தலைவர் குலசேகரனார் கேட்டுக்கொண்டிருக்க கட்டுமான தொழிலாளர் இறந்தால் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்று நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அறிவித்து கொடுத்தார். அதற்கு பின்னால் 1994 கட்டுமான தொழிலாளர் வாரியம் உருவாக்கப்பட்டது. இதுல பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் சதவீதம் நிதி ஆதாரத்தை அம்மா அவர்கள் 0.3 என உயர்த்தி நிதி ஆதாரத்தை பெருக்கி தந்தவர் அம்மா. அம்மா ஏற்படுத்திய நிதி ஆதாரத்தின் தான் இதுவரை கட்டுமான நலவாரியம் சிறப்பாக இருக்கிறது. அம்மா தான் இருக்கு. கொரோனா காலத்தில் மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் கட்டுமான தொழிலாளருக்கு 2000 ரூபாய் 15 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு 1 கிலோ பாமாயில் வழங்கி தொழிலாளரை பாதுகாத்தார். எடப்பாடியாரும் அரிசி பாமாயில் எல்லாமே தேவையான பொருள் கொடுத்தாரு. அதே போல பாத்தீங்கன்னா நல்ல பணம் கொடுத்தாரு. ஆகவே அதிமுக நம்முடைய தலைவர்கள் தான் அதிகமா எல்லாமே பண்ணாங்க. அதே போல எடப்பாடி அவர்கள் கட்டுமான தொழிலாளருக்கு பொங்கல் தொகுப்பு வழங்கினார்கள். பச்சரிசி எல்லாம் நெய் முந்திரி திராட்சை இலக்காய் வேற்றுச்சலை எல்லாம் பாத்தீங்கன்னா கட்டுமான தொழிலாளருக்கு வழங்கினார். அரசுகளுக்கு மட்டுமல்ல. ஆகவே இதெல்லாம் தந்து அதிமுக ஆட்சி மீண்டும் அதிமுக ஆட்சியில 4 மாதம் எடப்பாடி முதலமைச்சர் வருகின்ற பொழுது உங்களுடைய கட்டுமான தொழிற்சங்கம் இன்னும் விரிவுபடுத்தப்படும். இன்னும் நிறைய உறுப்பினர் சேர்க்க வேண்டும். கண்டிப்பா தேவையான நிதியெல்லாம் கண்டிப்பா அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று கேட்டு அதே போல நிறைய கோரிக்கை கொடுத்திருக்காங்க.